கனமழையால் அடித்து செல்லப்பட்ட சாலை மற்றும் சாய்ந்து விழுந்த வாழை மரங்களால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தமிழகத்தின் பல பகுதிகளில் கணிசமாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று பெய்த மழையில் அந்தியவனப்பள்ளி, குந்துக்கோட்டை ஆகிய கிராமங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக சாலை முழுமையாக அடித்து செல்லப்பட்டது. இதனால் 3 கிராம மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் குந்துக்கோட்டை கிராமத்தில் 4 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராகியிருந்த வாழை மரங்கள் காற்று மற்றும் கனமழையால் சாய்ந்து விழுந்தன. இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் அரசு இழப்பீடு வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர். ஹஜ் பயணம் செல்லும் பயணிகளுக்கு தமிழ்நாடு அரசு சிறுபான்மை நலத்துறை சார்பில் தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு சிறுபான்மை நலத்துறை சார்பில் வருடந்தோறும் ஹஜ் பயணம் செல்லும் பயணிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டு நடைமுறைகளையும் செய்து தருவது வழக்கம். அவ்வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 84 ஹஜ் பயணிகளுக்கு இன்று தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை சார்பில் சிறப்பு தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. இதில் தேர்வான பயணிகள் அனைவரும் அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்த நிலையில் அவர்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டது. கழிவுநீர் வெளியேறாமல் கிராமத்திலேயே தேங்குவதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள காடையாம்பட்டி ஒன்றியத்தில் தாராபுரம் கிராம ஊராட்சி உள்ளது. இந்த ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதி குடியிருப்புகளில் கழிவுநீர் வெளியேற கட்டப்பட்ட கால்வாய் முழுமையாக கட்டாமல் ஊருக்குள்ளேயே தேங்கும் வகையில் பணி முடிக்கப்பட்டுள்ளது. இதனால் கழிவுநீர் வெளியேறாமல் கிராமத்திலேயே தேங்கி நிற்கிறது. இதனால் பெண்கள், குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கழிவுநீர் சாலையில் தேங்கும் இடத்தில் கற்களை அடுக்கி வைத்து போக்குவரத்தை தடுத்து நிறுத்தினர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து ஊராட்சி தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் போலீசாருடன் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். கழிவுநீரை இன்று மாலைக்குள் மோட்டார் வைத்து அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. கால்வாய் எந்த பக்கமும் போகிறதுக்கு வசதி இல்லாமல் இந்த ரோட்டு பாதையில் இங்கே இருக்கிற இந்த குழந்தைக்கு டெங்கு காய்ச்சல் வளர்ந்தது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக வந்துச்சு. அந்த பாதிப்பை நாங்கள் முற்றுப்புள்ளியாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த டெங்கு காய்ச்சலுக்கு நாங்கள் பிரச்சனை பண்ணோம். இந்த பிரச்சனைக்கு டிசம்பரில் நாங்கள் முடிவு காண்றோன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் பிடிஓவோ இல்லை முன்னால் இருந்த இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாருமே கூட சொன்னாங்க, நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கப்பா, இதுக்கு நிர்பந்தம். ஆனால் பஞ்சாயத்தில் ரோடை நான் கிராஸ் பண்ணுறேன், இந்த பஞ்சாயத்தை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்ப்பா, ரோடை கிராஸ் பண்ணின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாதுங்க சார். விமான நிலையத்தில் சுற்றித் திரியும் நாய்களால் பயணிகளுக்கு இடையூறாக இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் சாலையோரம் சுற்றித் திரியும் நாய்களுக்கு வெறி பிடித்து வாகனத்தில் செல்பவர்களை துரத்துவதும் சாலையில் நடந்து செல்பவர்களை கழிப்பதும் என அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் சுற்றித் திரியும் நாய்கள் அங்கு வரும் பயணிகளை பார்த்து கொலைப்பதும் அவர்களை பின்தொடர்வதும் என இடையூறு செய்வதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோயில் உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இக்கோயிலில் வைகாசி விசாக தேரோட்ட விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான வைகாசி விசாக திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேளதாளங்கள் முழங்க கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து சுவாமி மற்றும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு திருவிழா தொடங்கியது.
விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் வரும் 19ஆம் தேதியும் தேரோட்டம் வரும் 21ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.